அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடு தாங்க. அதை நீங்க எல்லோருமே இத கடைபிடிச்சீங்க அப்படின்னா, வாழ்வில எல்லாமே நம்ம வெற்றிதான். அப்படி நம்ம பார்க்கும்போது, ஒவ்வொருவருமே ஏதாவது ஒரு முயற்சிய செய்து கொண்டு தான் இருப்போம். ஆனா, அந்த முயற்சி என்பது எந்தவித தடைகளும் வரக்கூடாது. அந்த முயற்சியில நாம வெற்றி அடையணும் என்ற எண்ணத்தில் தான் நம்ம முயற்சியை நம்ம செய்ய ஆரம்பிப்போம் இல்லையா? ஆனாலும் ஒரு சிலருக்கு தொட்ட காரியங்கள் எதிலுமே வெற்றிகள் என்பதே ஏற்படாது, கிடைக்காது. ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டு அது தள்ளிச் கொண்டே போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் விநாயக பெருமானை வழிபாடு செய்வது எந்த முறையில நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவுல பார்க்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப பதிவ பார்க்கலாம். எப்பயுமே நாம எந்த காரியங்களை எடுத்துக்கிட்டாலுமே, முதல்ல நம்ம வணங்குவது முழு முதற் கடவுளாகிய விநாயக பெருமான் தாங்க. நம்ம பிள்ளைங்களோட திருமண நிகழ்ச்சியில கூட சுப காரியங்களுக்காக நம்ம கோவிலுக்கு சென்றா கூட, நம்ம விநாயக பெருமானிடம் உத்தரவு வாங்கி தான் நம்ம கோவிலுக்குள்ளே செல்வோம். அப்படிப்பட்ட முழு முதல் கடவுளாகிய விநாயக பெருமானை நாம எந்த காரியத்திலுமே இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையுமே நீக்கக்கூடிய தெய்வமாக இருப்பதுதான் இந்த விநாயக பெருமான். முழு முதற் கடவுளாகிய இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வழிபாடு செய்துவிட்டு தான் நாம தொடங்கக்கூடிய எந்த ஒரு காரியமுமே நமக்கு வெற்றியாகவே இருக்குங்க. அப்படிப்பட்ட விநாயக பெருமானை எந்த முறையில் வழிபட்டால் தொட்ட காரியங்கள் அனைத்துமே நமக்கு வெற்றி கிடைக்கும் என்றுதான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க. விநாயக பெருமானை பொதுவாகவே நாம எந்த நாளில் வேண்டுமானாலும் வழிபடலாம், எப்படி வேண்டுமானாலும் வழிபடலாம். நம்ம போகக்கூடிய இடங்கள்ல, அதாவது வழியில ஒரு விநாயக பெருமான் இருந்தா கூட அவரை பார்த்து அதில் நின்று நம்ம மனதார வழிபாடு செய்துவிட்டு கூட சென்றால் கூட அந்த காரியங்கள் நமக்கு நல்ல பலனை கொடுக்குங்க. நீக்கமற நிறைந்திருக்கக்கூடிய விநாயக பெருமானை சில சூட்சம முறையில வழிபாடு செய்யும்போது நம்முடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும். ஒரு முயற்சியை நாம செய்கிறோம், அந்த முயற்சியில நமக்கு எந்தவித தடைகளும் வரக்கூடாது என்று நினைப்பவர்கள், அவர்கள் பிறந்த கிழமை என்று அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய விநாயகருக்கு அருகம்புல் மாலையை சாற்றி 2 தேங்காய் எண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றுங்க. அதற்கப்புறமா கையில் ஒரு தேங்காயை வைத்துக்கொண்டு விநாயக பெருமானை 9 முறை வலம் வந்து, அதுக்கப்புறமா அந்த தேங்காயை நீங்க செய்யக்கூடிய காரியத்துல எந்தவித தடைகளும் ஏற்படக்கூடாது, தடைகள் அனைத்துமே தவிடுபொடி ஆகிடணும் என்று விநாயக பெருமானிடம் மனதார வேண்டிக் கொண்டு அந்த தேங்காயை சிறு தேங்காயாக உடைச்சிருங்க. இப்படி ஒவ்வொரு வாரமுமே தங்களுடைய பிறந்த கிழமையன்று இந்த முறையில விநாயக பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி மட்டுங்கள் தான் உண்டாகுங்க. இந்த மாதிரி முழு மனதோடு விநாயக பெருமானின் இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை செய்பவர்களுக்கு அவர்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியடையும், தடைகள் அனைத்துமே தவிடுபொடியாகும். இந்த மாதிரி விநாயக பெருமானுக்கு தேங்காயை சிதறுகாய் உடைக்கும் போது நம்ம மனதார முழு மனதோடு நம்ம விநாயக பெருமானை நினைத்து சில சூட்சம முறையில் நம்ம இந்த மாதிரி வழிபாடு செய்யும் போது நம்முடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்க இந்த விநாயகர் பெருமானுக்கு உரிய 2 தீபம், தேங்காய் எண்ணெய் தீபம் இல்ல நெய் தீபம் மட்டுமே போதுங்க. மேலும் விநாயகர் பெருமானுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு சிதறு தேங்காய் உடைக்க அற்புதமான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா இந்த தேங்காய் உடைப்பது தாங்க. அனைவருமே இதை செய்து பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி அடைந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க இந்த விநாயக பெருமானின் அருளை பரிபூரணமாக பெற்று நலமுடன் வாழ்க. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஹம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை பதிவிட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் அதை பார்த்து பயன்பெறட்டும். அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.